வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழத்தை வச்சு ஒரு போண்டா செய்ய போறோங்க. வாழைப்பழத்தை வந்து நம்ம வேக வச்சு செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. நான் மலை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், 2 மட்டும் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டங்க. இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இப்போ வெந்துருச்சு நல்லா. இதை சூடு ஆறின பிறகு தோலெல்லாம் உரிச்சுக்கலாங்க. பாருங்க, தோலெல்லாம் நல்லா உரிச்சாச்சு, நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்குங்க. இதை இப்ப நல்லா மசிச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. இப்ப இது கூட ஏலக்காய் ஒரு 2 ஜீனி போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது கூட கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், அடுத்து 1 ஸ்பூன் போடுவேன், ஆனால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. அடுத்து அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி போட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்லயே வச்சுக்கணும்.
இப்போ பாருங்க லேசா அடியில எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ வேகும் போதே நம்மளுக்கு நல்ல வாசம் வருதுங்க, அந்த வாழைப்பழத்தோட வாசம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வரவும் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ சுவையான வாழைப்பழ போண்டா ரெடி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.